அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். எப்போவுமே ஒரு நாளுக்கு ஒரு மகத்துவமும் விசேஷங்களும் உண்டு. அப்படி இந்த சித்திரை மாதத்தில் ஒரு சிறப்புகள் உண்டு. ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கு ஒரு சிறப்புகள் இருக்கும். தொட்டு அந்த விசேஷங்கள் வரும். உதாரணத்துக்கு சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமியாக கொண்டாடுவோம். நிறைய பேர் திருவண்ணாமலை பிரசித்தி பெற்ற கோயிலில் கிரிவலம் வர்றது நம்ம பார்ப்போம். சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள், யோகிகள்லாம் பரமேஸ்வரர் அந்த நாள் அன்னைக்கு வழிபட்டு அணுகி நம்ம வாழ்க்கையில் பிரம்மாண்டத்தை உணரக்கூடிய நாள். பெரிய குருமார்கள் தீட்சை கொடுக்கறது அந்த நாளில் கொடுப்பா. இது மந்திரோபதேசத்துக்கு உண்டான அற்புதமான நாள். இந்த பூலோகத்துக்கு மற்ற கிரகங்கள் மூலமான ஒரு நட்பலன்கள் கூடக்கூடிய அற்புதமான நாள் இந்த சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமி இரவு முழுக்க விடிய விடிய நம்ம விழிச்சிருந்து அந்த காலத்தில் கடல், ஆற்றங்கரை, இப்போல்லாம் வீட்டினுடைய மொட்டை மாடி இங்கெல்லாம் போய் உட்காந்து இந்த நிலாசோறு சாப்பிட்டு சித்திரை மாதத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமிக்கு குருவுடைய அனுகிரகம் கொண்ட ஒரு பௌர்ணமியாக நம்ம எடுத்துக்கிறோம். இது சித்ரா பௌர்ணமி. நம்பர் 1. சித்திரை மாதத்துலேருந்து ஆரம்பித்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதத்துக்கு வைகாசி மாதம் பௌர்ணமி பார்த்திங்கன்னா வைகாசி விசாகமாக நமக்கு வந்துடும். ஆடி மாதம் அந்த மாதிரி, அதுமாதிரி ஆவணி, இப்படி ஆணி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை மாசி, இப்படி ஒவ்வொரு பௌர்ணமியும் பாருங்களேன் ஒரு சிறப்பான விசேஷங்கள் கொண்ட ஒரு நாளாக இருக்கும். இந்த பௌர்ணமி அன்னைக்கே ஒரு சிறப்புகள் உண்டு. அப்படி இந்த சித்ரா பௌர்ணமி யாரெல்லாம் விரதம் இருந்து கிரிவலம் போய் நம்ம சித்தர்களையும் ஞானிகளையும் பூஜை பண்ணுறோமோ, நம்ம வழிபடுறோமோ, அவளுக்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றங்களும் பெரிய ஒரு அதிர்வுகளும் பெரிய முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய ஒரு நாள். யாரெல்லாம் லக்ஷ்மி நாராயண விரதம் இருப்பா, இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயண பூஜை, லக்ஷ்மி நாராயண விரதம் இருப்பா. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் அவள் ஃபேமிலியாக பாரம்பரியமாக லக்ஷ்மி நாராயண விரதம் எல்லாருமே அவள் வீட்டுக்கு வருவாள். ஒவ்வொரு பௌர்ணமியும் இது பண்ணுவார். சாயந்தரம் பார்த்துட்டெல்லாம் சுவாமிக்கு இந்த ஷீடை அதே மாதிரி நைவேத்தியமெல்லாம் பண்ணி ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாள். அவர் லைஃப்பில் சொன்னது, சார் எனக்கு நான் பெருசாக வேலையெல்லாம் பண்ணல, எனக்கு அப்பப்போ பெரிய பிரச்சனை வரும், பண ரீதியான பிரச்சனை வரும், எப்படி போகுதுன்னே தெரில, கடவுள் உண்மையாகவே எனக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை கொடுக்குறார், பெரிய மாற்றத்தை கொடுக்குறார், அதுதான் உண்மை கூட அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி பகவானை நம்பி நம்ம எந்த காரியத்தை எடுத்து வைக்கிறோமோ அந்த காரியங்களில் வெற்றி உண்டு. அவருக்கு சொல்லுவார், அந்த குழந்தைகள் ஒரு சீட்டு, அதாவது பணமே இல்லாமல் குழந்தைகள் படித்து மார்க்கின் மூலமாக இன்றைக்கி காலேஜெல்லாம் கிடச்சிருக்கு, என்னை எதுவுமே கஷ்டப்படுத்தினதில்லை. இது நான் இத்தனை வருஷம் ஒன்றுனா இந்த லக்ஷ்மி நாராயண பூஜை என் குழந்தைகளுக்கு நான் சொல்லிக் கொடுத்த விஷயம் என்னென்னா, நான் இருந்தனோ இல்லையோ நீங்கள் இதை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அந்த மாதிரி பௌர்ணமிக்கு இருக்கக்கூடிய மகத்துவம் அதிகம், பௌர்ணமி வழிபாட்டுக்கு விசேஷம் அதிகம்னு சொல்லலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள்.